Good evening, students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டினா என்னது, ஒரு எனி எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதோட அவுட்கம். ஸோ காயின்ஸ் டாஸ் பண்ணியோ இல்ல டைஸ் ஃப்ளோட் பண்ணியோ, ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ இதுலயே வந்து இன்னொரு செட் ஆஃப் இது இருக்கு, அது வந்து பெர்னாலி ட்ரையல்ஸ்ன்றதை நம்ம சொல்றோம். பெர்னாலி ட்ரையல்ஸ்ன்றது என்னன்னா, ஏதோ ஒரு ட்ரையல் வித் ரீப்ளேஸ்மெண்ட்ல வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணியான கொஸ்டினுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். பின்னாடி ட்ரையல்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, பீன்றது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சக்சஸ். நீங்க ஏதோ ஒரு என்னது ஏதோ ஒரு காயின் டாஸ் பண்றதோ இல்ல ஏதோ டைஸ் ஓடுறப்ப ஏதோ ஒரு நம்பர் வருதோ, இந்த நம்பர் வந்து எத்தனை தான் வரும்ன்றது நம்ம ஒரு சக்சஸ் ரேட்டுன்னு சொல்றோம். அதே மாதிரி கியூன்றது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஃபெயிலியர். இந்த நம்பர் வராம இருக்கலாம். இப்போ ஒரு 10 நாள்ல வந்து 3 நாள் மழை பெய்யுன்றது, 3 நாள் மழை பெய்யுன்றது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெயின். 7 நாள் மழை பெய்யாம இருக்குல்ல, அது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் ரெயின், மழை வராம இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த 3 7 கூட்டினா 10 வந்துருதா, அவங்க இந்த ப்ராபபிலிட்டி என்ன சொல்றாங்க, ப்ராபபிலிட்டி 1/3 + 1/7 ஆட் பண்ணீங்கன்னா 1 வரும். அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெயின் அதாவது 3/10. இது வந்து நான் எழுதி காமிக்கிறேன். அவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சின்ன எக்ஸாம்பிள் பார்க்குறோம். மழை வருது, அந்த மழையில வந்து 3 நாள் வந்து நான் மழை வருதுன்னு சொல்றேன், 7 நாள் வந்து மழை பெய்யாதுன்னு சொல்றேன், மொத்தம் 10 நாள்ல. ஸோ இந்த 10 நாள்ல மழை வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 3/10. 7 நாள் வந்து மழை வராதுன்னு சொல்றோம், அதோட ப்ராபபிலிட்டி வந்து 7/10. ஸோ இப்போ இது ரெண்டையும் கூப்பிட்டீங்கன்னா என்ன வரும், 3/10 7/10 ஆட் பண்ணீங்கன்னா 1 வரும். அதாவது 10/10 வந்து 1 ஆயிரும். ஸோ இதுதான் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஈவெண்ட், அதாவது இதுல வந்து மழை பெய்யுன்றது வந்து ஒரு ஈவெண்ட். அதுல பக்காவா பெய்யும் இல்லைன்னா பெய்யாது, இந்த ரெண்டு அவுட்கம்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உள்ள ட்ரையல்ஸ் பேர் தான் பெர்னாலி ட்ரையல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு சில ரூல்ஸ் என்னன்னா, எய்தர் வந்து பி சக்சஸ் இருக்கலாம், இல்லைன்னா வந்து கியூ ஃபெயிலியர் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு அவுட்கம் தவிர வேற எந்த அவுட்கமும் வரக்கூடாது. இது வந்து நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ்ன்றது வந்து கவுண்டபிளா இருக்கணும், ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது. வராங்கன்னா, இந்த பெர்னாலி ட்ரையல்ஸ் இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து கவுண்டபிளா இருக்கணும், ரொம்ப பெருசாவும் இருக்கக்கூடாது. சரி, இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த ஃபார்முலா தான் பார்க்க போறோம். இதோட ஃபார்முலா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ். அதாவது இந்த பி ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ், கரெக்டா? ஸோ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன சொல்ல வராங்கன்னா, இஸ் ஈக்குவல் டு என்சிஆர் is equal to NCR into P power X. அதாவது எவ்வளவு பாசிட்டிவா இருக்கோ, சக்சஸ் இருக்கோ, அது டிவைடட் to the power X into Q power N minus X. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், என்சிஆர் ஃபார்ம்ல என்ன பார்த்துருக்கோம், என்சிஆர்ன்றது ஒண்ணுமே இல்லை, இந்த இடத்துல என்சிஎக்ஸா, என்சிஎக்ஸ்ன்றது என்ன பார்த்துருக்கோம்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus x, n minus x factorial into x factorial. ஞாபகம் இருக்கா? இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்த ஃபார்முலா. ஸோ இதோட ப்ராபபிலிட்டி x is equal to x, அதாவது அந்த நம்பர்ஸ் ஏதோ ஒரு அச்சீவ் ஆகுறதோ இல்லை நம்பர் விழுறதோ, அதுதான் வந்து இந்த ரேண்டம் வேரியபிள். ஸோ இதோட ப்ராபபிலிட்டி பெர்னாலி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் படி என்ன ஃபார்முலானா, என்சிஆர் இன்டூ பி பவர் எக்ஸ் இன்டூ கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். இந்த என்சிஆர் வந்து நம்ம தனியா பிரிச்சு என்ன எழுதலாம், n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் எக்ஸ் ஃபேக்டோரியல் இன்டூ எக்ஸ் ஃபேக்டோரியல் பி பவர் எக்ஸ் இன்டூ கியூ பவர் n மைனஸ் எக்ஸ். இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான சம்ஸ். நம்மளுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த இதுல யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த சம்ஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்க எடுத்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த என்சியில கொஞ்சம் ட்ரிக்ஸ் சொல்றேன். என்சி ஜீரோன்றது ஒண்ணுதான், அதுக்கப்புறம் என்சிஎன்ன்றதும் ஒண்ணுதான். இது வந்து சும்மா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸாம்பிள் என்ன, 7C0 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட வேல்யூ வந்து ஒண்ணுதான் வரும், இந்த இடத்துல 0 ஃபேக்டோரியல் எல்லாம் இருக்காது. அதுக்கு அடுத்து இன்னொன்னு என்ன பார்த்துக்கலாம்னா, என்சி ஒன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வந்து என்சி n மைனஸ் ஒன்னும் சேமா இருக்கும்.
இது ரெண்டோட வேல்யூ என்ன இருக்கும். அதாவது எனிதிங் டு த பவர் ஒன், என்சி ஒன்னு இருந்துச்சுன்னா 7C1 7C1 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 7 தான். ஓகேவா. இப்ப இது வந்து 7C1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இஸ் ஈக்குவல் டு 7C6. இது ரெண்டுமே ஒன்னாதான் வரும். இது ஒண்ணுமே இல்ல, 7 ஃபேக்டோரியல் வரும், டிவைடட் பை 7 minus 6 வந்து 1 தான், 1 ஃபேக்டோரியல் இன்டூ 6 ஃபேக்டோரியல் வரும். ஸோ 7 into 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியா. ஸோ இது கேன்சல் ஆகி 7 வரும். உங்களுக்கு அதை தான் இங்க சொல்ல வராங்க. இது வந்து நீங்க ஷார்ட்கட்டா நீங்க இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம மெயினான ஃபார்முலா வந்து பெர்னாலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து P of probability of x is equal to NCX equal to n factorial divided by n minus x factorial into x factorial. ஸோ இதுல வந்து கொஞ்சம் ட்ரிக்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்து வந்து ஒரு சம்ஸ் போட ஆரம்பிப்போம். நம்ம சம்ஸ் போட போட உங்களுக்கு வந்து இது என்னன்றது புரியும். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் சம் வந்து என்ன சொல்ல வரோம்னா, ஒரு காயினை வந்து 4 times டாஸ் பண்றாங்க. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது, அந்த காயின் வந்து 4 times டாஸ் பண்றாங்க. n வந்து given, n is equal to 4ன்றது தெரியுது. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நோ ஹெட். ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ஹெட் வந்து ஒரு தடவை வருமா, ஸோ 1/2. ஒரு காயினை டாஸ் பண்றப்ப ஹெட் வந்து ஒரு தடவை தான் வரும். ஏன்னா ஒரு காயின் தான் டாஸ் பண்றோம், ஏர்ன் தந்திருக்காங்க. பி வந்து 1/2. கியூ என்னன்னு தெரியும், நம்மளுக்கு என்ன தெரியும், பி பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 1 தெரியுமா. ஸோ இப்போ கியூ இஸ் ஈக்குவல் டு 1 minus பி. 1 minus பில என்ன வரும், 1 minus 1/2. 1 minus 1/2 போட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 1/2 வரும். இது வந்து கியூவோட வேல்யூ. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, பி ஆஃப் நோ ஹெட், அதாவது ஹெட் வந்து 0வா இருக்கணும், நோ ஹெட், அதுக்கு தான் வந்து ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இது என்ன எழுதலாம், 4 ட்ரையல்ஸ்ல நம்மளுக்கு வந்து 0 ஹெட்ஸ் வரக்கூடாது. ஸோ அதோட ப்ராபபிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா கியூ. கியூவோட பவர் வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, என்சிஆர் கியூ பவர் என் மைனஸ் ஆர் இன்டூ பி பவர் ஆர். இதுதான் ஃபார்முலா, ஞாபகம் இருக்கா. அதாவது நம்ம எக்ஸ்ல வச்சு பார்த்துப்போம், இங்க நான் ஆர்ல வச்சு எழுதுறேன், ரெண்டும் ஒண்ணுதான். என்சிஆர் இன்டூ கியூ பவர் என் மைனஸ் ஆர் இன்டூ பி பவர் ஆர். நம்மளுக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தம் 4 டைம் த்ரோ பண்ணிருக்காங்க. ஸோ 4 கியூ பவர் என் மைனஸ் ஆர், அதாவது இது வந்து 0 கிடையாது, இது 0ல. அப்போ கியூ பவர் 4 மைனஸ் 0 என்ன வரும், 4 வரும். ஸோ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா 4C0 இன்டூ கியூ பவர் 4. ஏன்னா இது n வந்து 4, r வந்து 0, இது வந்து 0. இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் வந்து 0 நம்மளுக்கு தந்திருக்காங்க, அதனால p பவர் 0, p பவர் வந்து 0, எனிதிங் பவர் 0, இந்த வேல்யூவோட வந்து 1 ஆயிரும். 4C0 நம்மளுக்கு என்ன முன்னாடியே சொல்லியிருக்கேன், NC0ன்றது என்னைக்குமே 1ஆ இருக்கும். q பவர் 4, qன்றது வந்து 1/2. ஸோ 1/2 பவர் 4 என்ன வரும், 1/2 இன்டூ 1/2 இன்டூ 1/2, மொத்தம் 4 தான் பண்ணீங்கன்னா 1/16. ஸோ நம்மளுக்கு தந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம்ஸ் இருந்ததுக்கப்புறம் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு காயின் வந்து 4 times டாஸ் பண்றாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நோ ஹெட். இது நீங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனே பண்ணலாம், அது ரொம்ப டைம் எடுக்கும். அதனாலதான் இப்ப நம்மளுக்கு ஃபினைட்டான ஒரு, அதாவது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து கன்ஃபார்மா போகுதுன்னு தெரியும். ப்ராபபிலிட்டி கெட்டிங் நோ ஹெட் வந்து எய்தர் வரும் இல்லைன்னா வராது. ஸோ நம்மளுக்கு ஷுவரா தெரியுதுனால நம்ம அந்த பெர்னாலிஸ் தியரம் யூஸ் பண்றோம். n is equal to 4 given, p is equal to 1/2, q வந்து நம்ம 1 minus p போடுறோம், 1 minus 1/2 1/2 ஆயிருது. இப்போ p of x is equal to 0 கேட்குறாங்க. ஸோ nc நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, ncr இன்டூ q பவர் n minus r into p power r. ஓகேவா. இதுதான் வந்து நம்மளுக்கு தந்திருக்க ஃபார்முலா, என்சிஆர் கியூ பவர் என் மைனஸ் ஆர் இன்ட்டு பி பவர் ஆர். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இன்னொரு கான்செப்ட் வந்து பி பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த சம்ல வந்து 2 விஷயம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு இந்த சம் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ அடுத்த சம் போலாமா, இதை நோட் பண்ணிக்கிறீங்களா.
அடுத்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரு டை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இந்த கார்ட்ஸ் இருக்கோம்ல இது வந்து ஒரு டை ஒரு ட்ரையை வந்து 3 டைம் த்ரோ பண்றோம் ஸோ இப்போ இங்க நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ்ன்றது 3 அட்லீஸ்ட் 1 ஈவன் டிஜிட்ஸ் ஸோ ஒரு டைல என்னென்ன டிஜிட்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் இருக்கு ஆனா ஈவன் என்னன்னா 1 2 3 இந்த 3 மட்டும் தான் ஈவன் கரெக்டா ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் டிஜிட்ஸ் என்ன ஒரு ஈவன் டிஜிட்ஸ் வாங்குறதுக்கு நம்மளுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ஈவன் டிஜிட்ஸ் இருக்கு 6 நம்பர்ஸ் வருது ஸோ 3/6 வந்து 1/2 ஸோ இதுதான் வந்து ஈவன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கியூ வேல்யூ என்ன வரும் 1 - பி கரெக்டா ஸோ இது வந்து பின்னு வச்சுக்கிட்டோம்னா கியூ வேல்யூ என்ன வரும் 1 - பின்றது 1 - 1/2ன்றது வந்து 1/2 தான் வரும் 1 - 1/2 வந்து நம்மளுக்கு ஃபைனலா 1/2ன்றது தான் வரும் ஓகேவா இப்ப கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அட்லீஸ்ட் 1 இந்த அட்லீஸ்ட் எல்லாம் அட்மோஸ்ட் 1 இதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க அட்லீஸ்ட்னா பி வந்து 1 வரணும் 1க்கு மேல உள்ளதும் வரணும் ஸோ 1 வரும் 1க்கு மேல உள்ளதும் வரும்னா ஸோ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 இதுதான் கேட்குறாங்க ஸோ இது என்ன இதுனா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஒரு அதாவது ஒரு ஈவன் நம்பர் வரதுக்கான ப்ராபபிலிட்டி 1 பிளஸ் அவங்க என்ன கேட்குறாங்க பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 2ல மொத்தம் 3 நம்பர் தானே வரும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 2 ஈவன் நம்பர் வரதுக்கான ப்ராபபிலிட்டி பிளஸ் பி ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 3 ஸோ இந்த மூணுமே வந்து நம்ம ஆட் பண்ண போறோம் ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் மொத்தம் 3 தானே ப்ராபர்ட்டி ஸோ இதை வந்து நம்ம இப்படி கூட இல்லை இது போட்டிங்கன்னா லாங் டைம் ஸோ இப்போ 1 - பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இதுல ஏன் இப்படி எழுதுறேன்னா 1க்கு மேல தானே ஸோ ஒண்ணுமே வராததை மைனஸ் பண்ணுவோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எது எது வரும்ன்றது வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 என்ன வரும் இப்போ இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்றோம் ட்ரையல்ஸ் வந்து 3 3c 0 into q power n minus r so 3 minus 0 3 அதுக்கப்புறம் p power r வந்து 0 so 0 so இந்த என்ன வேல்யூ வரும் 3c 0ன்றது 1 q power 3 so 1/2 1/2 to the power whole cube கரெக்டா so 1/2 நம்ம whole cube பண்ணிட்டு into 1 ஸோ இது என்ன ஆயிரும் பீப்புள் 0 1 ஸோ 1/8 ஸோ இந்த வேல்யூ என்ன வரும் 1 - 1/8 ஸோ 1 - 1/8ஓட வேல்யூ என்ன 8 - 1 7 ஸோ 7/8 இதுதான் வந்து உங்களுக்கான ஆன்சர் இது வந்து அட்லீஸ்ட் 1 சொன்னது இப்போ அட்மோஸ்ட் 1 சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க ஒண்ணு மட்டும் இது இந்த வேல்யூஸ் மட்டும் தான் எடுக்கணும் ஸோ அப்போ இதை மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணா போதும் அட்லீஸ்ட் 2 சொல்லியிருந்தாங்கன்னா ஈக்குவல் டு 2 கிரேட்டர் தென் 2 அப்ப இதுவும் மட்டும் தான் நீங்க ஆட் பண்ணிருப்பீங்க ஏன்னா மினிமம் 2 டிஜிட் அட்லீஸ்ட் வந்துருக்கும் ஸோ இந்த அட்லீஸ்ட் 1 அட்மோஸ்ட் 1 இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம்ன்றது என்னன்றது நம்ம வந்து அப்புறமா புரிஞ்சுக்கணும் இந்த சம் நோட் பண்ணிக்கிறீங்களா அடுத்த சம் போலாம் அடுத்த சம் என்னன்னா அடுத்த சம் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்க ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட இது வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க என்ன ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா பி ஆஃப் 6, பி ஸோ இந்த 6ன்றது ஆல்வேஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா பி ஆஃப் என், பி அதாவது எவ்வளவு நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் ஸோ இங்க கிவன் வந்து n இஸ் ஈக்குவல் டு 6 இதுதான் தந்திருக்காங்க இப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் ஈக்குவல் டு 9 இன்டூ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்ற ஒரு சும்மா ஒரு ஈக்குவேஷன் தந்திருக்காங்க அவங்க என்ன கேட்கறாங்கன்னா பியோட வேல்யூ என்னன்றது கேட்கறாங்க கொஸ்டின்ல ஸோ இதை நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்றது என்ன எழுதுவோம் 6 இன்டூ 6c2 கரெக்டா இன்டூ q பவர் 6 - 2 4 p பவர் 2 ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடோட இந்த பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஓட வேல்யூ வந்து இதுதான் இட் இஸ் ஈக்குவல் டு 9 இன்டூ
x is equal to 4 கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்மளுக்கு கிவன் ட்ரையல்ஸ் வந்து 6 தான். இந்த 9ன்றது மல்டிப்ளிகேஷன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ 6c 4 q பவர் 6 minus 4 2 அடுத்து p பவர் 4. கரெக்டா? இதுதான் நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன். நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? NCR is equal to n into c power n minus r. கரெக்டா? r இது. அதாவது 6c2வும் 6c4வும் சேம் தான். அததான் இங்க சொல்ல வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு சேம்ன்றது தெரியறதுனால இந்த வேல்யூ டைரக்டா கேன்சல் பண்ணிடுங்க. இதை நீங்க கால்குலேட் பண்ணிட்டு போடலாம். ஆனா இப்ப நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஃபாஸ்டா பண்றது தான் முக்கியம். ஸோ இங்க ஒரு p² வந்து கேன்சல் ஆகி இந்த p4 இதோட கேன்சல் ஆகி ஒரு 2 பவர் இருக்கும். இந்த q² வந்து இதோட கேன்சல் ஆகி பவர் 2 இருக்கும். ஸோ இப்ப என்ன இருக்கும்? q² is equal to 9p². ஓகேவா? இதுதான் இருக்கும். இப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்களேன் எல்லா பக்கமும். அப்ப என்ன வரும்? q is equal to 3p வரும். கரெக்டா? ஸோ இப்ப நம்மளுக்கு ஒரு ஏதோ சிம்பிளிஃபை, இவங்க வந்து ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்? p பிளஸ் q is equal to 1ன்றது தெரியும். ஸோ p பிளஸ் இந்த q-க்கு பதிலா 3p சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 3p is equal to 1. அப்ப என்ன வரும்? 4p is equal to 1. அப்ப வெறும் p யோட வேல்யூ என்ன வரும்? 1/4. ஸோ இப்ப இங்க பார்த்துக்கோங்க, இந்த சம் ஆக்சுவல் ரொம்ப ஈஸி. என்ன தந்திருக்காங்க? நம்ம கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன் தந்தோம்னா நம்ம எவ்வளவு குயிக்கா சால்வ் பண்றோம்னு இருக்கு. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் n, pன்னு போட்டிருப்பாங்க. என்னன்றது 6. ஸோ இங்க வந்து 6c2 q பவர் 4 p பவர் 2 is equal to 9 into இது வந்து x is equal to 4 நால 6c4 q² p பவர் 4. இந்த p q இந்த பவர்ஸ் கேன்சல் பண்ணிட்டு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. அதுல இருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி q is equal to 3pன்னு எடுத்துருக்கோம். இப்போ ஃபைனலா நமக்கு என்ன தெரியும்னா p plus q is equal to 1ன்றது தெரியும். இதை முடிச்சுட்டு p plus 3p is equal to 1, 4p is equal to 1, p is equal to 1/4. இதுதான் வந்து நம்ம முடிச்சிருக்கோம் சம். ஓகேவா? இந்த சம் புரியுதா? ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்றேன். சம்டைம்ஸ் டெக்ஸ்டா கூட உங்களுக்கு வரலாம். ஒரு பெர்னோலி ட்ரையல்ஸ்ல பாத்தீங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து each trial is associated with just 2 possible outcomes. அதாவது இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னா 2 அவுட்கம்ஸ் மட்டும்தான் வந்து மெயினா வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்னு மெயினான என்ன பாயிண்ட்னா நம்மளுக்கு வந்து இந்த ட்ரையல்ஸ் ஆர் இண்டிபெண்ட். இந்த ட்ரையல்ஸ் வந்து இண்டிபெண்ட்னா ஒரு இதோட ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க. ஓகேவா? இந்த 2 பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ட்ரையல்ஸ் வந்து ஃபினைட்டா இருக்கணும், அதுவுமே வந்து ஒரு பாயிண்ட் தான். ஓகேவா? இப்ப அடுத்த சம் போவோம். ஸோ இப்ப அடுத்த சம்ல வந்து என்னன்னா, what is the number of trials of a binomial distribution having mean and ST? STன்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இது வந்து ஒரு நியூ ஃபார்முலா உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இப்போ வந்து நம்மளுக்கு மீன்ன்றது வந்து என்பி. ஓகேவா? ஒரு பைனாமியல் நான் இன்னும் உங்களுக்கு அந்த ஃபார்முலா சொல்லி தரல. ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வந்து நம்ம என்பின்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ ஒரு என்பியோட வேல்யூ வந்து என் இன்டு பி. இதோட வேல்யூ வந்து பீன்றது நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீன்ல. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் இன்டு பி இன்டு கியூ. இதுதான் வந்து 1.5க்கு தந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 1.5. ஸோ NP is equal to 3, square root of NP is equal to 1.5. இது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. நான் இப்பதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மீனோட வேல்யூ வந்து NPன்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்றது வந்து
ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்பிக்யூன்னு சொல்லுவோம். இது இந்த சம்முக்குன்னு இல்லை, இந்த சாப்டர்ல இதுதான். இந்த சம்ல இருந்து உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பாக்குறேன். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், என்பின்றது 3ன்றது தெரியும், என்பிக்யூன்றது 1.5 தெரியும். ஸோ இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்றோம்னா என்பி Q is equal to 1.5 into 1.5. புள்ளி இருக்கு, மறந்துடாதீங்க. ஸோ நம்மளுக்கு NP வந்து 3 தெரியும். ஸோ 3Q is equal to 15 square 225. அப்போ புள்ளி வந்து ரெண்டு இதுல தள்ளி வந்துச்சுன்னா 2.25 ஆகும். இந்த இடத்துல வந்து ஒரு புள்ளி இருக்கு. அப்ப வெறும் Qவோட வேல்யூ வந்து 2.25 by 3. அதாவது வந்து 3ஆல வகுத்தோம்னா 2.25 2.25 டிவைடட் பை 3 போட்டீங்கன்னா ஏன்னா வரும் 0 3 7 21. இது வந்து ஒரு 5. ஸோ இந்த வேல்யூ என்ன வரும்னா 0.75. இதுதான் வந்து Q. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், P plus Q is equal to 1. அப்ப P என்ன வரும், 1ல இருந்து 0.75 வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 0.25 வரும். கரெக்டா? இப்ப அவங்க கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, என்ன நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வேணும்ன்றத கேக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு என்னோட வேல்யூ தான் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு P தெரியும், NP is equal to 3. கரெக்டா? அப்ப வெறும் என்னோட வேல்யூ என்ன, 3/P. இப்ப பியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.25 சொல்லியிருக்கோம். ஸோ என்னோட வேல்யூ வந்து 3/0.25 1/4 இருந்ததுனால 4 தானே அது. ஸோ 1/4 4 மேல போச்சுன்னா 12. ஸோ என்னோட வேல்யூ வந்து 12. ஸோ இதுதான் இந்த சம். ஸோ இந்த சம் ஒண்ணுமே இல்லை, என்ன தந்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் மீன் இஸ் ஈக்குவல் டு என்பி, அதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்பி2. இந்த ரெண்டு ஃபார்முலா நீங்க ரொம்ப முக்கியமா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து நீங்க ரொம்ப முக்கியமா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்பி இஸ் ஈக்குவல் டு 3, ஸ்டாண்டர்ட் என்பிக்யூ இஸ் ஈக்குவல் டு 1.5. ஸோ 1.5 ஸ்கொயர் போட்டீங்கன்னா 2.25 3Q. என்பின்ற இடத்துல வந்து 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கியூட வேல்யூ கண்டுபிடிச்சோம், அது வந்து 1ல இருந்து மைனஸ் பண்ணா பியோட வேல்யூ வந்துடும். ஆனா அந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு வந்து number of trials தான் கேட்டிருக்காங்க. So NP is equal to 3, N is equal to 3/P, N is equal to 3/0.5 1/4 இருக்கு. So 12. இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சா, இவ்வளவுதான். இந்த சம் வந்து கொஞ்சம் ஈஸி தான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் போகலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 10x, அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 10x are drawn successively. என்ன சொல்றாங்க, 10x வந்து சக்சஸிவா வித் ரீப்ளேஸ்மெண்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. ஒரு 10 முட்டை எடுக்கிறாங்க from a lot containing 10% defective x. So 10% defective x னா 10, n is equal to 10. கரெக்டா? அதாவது நம்பர் ஆஃப் x வந்து 10x drawn பண்றதுனால n is equal to 10. lot containing 10% defective x னா அது வந்து ஒரு ஃபெயிலியர்ல. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, p யோட வேல்யூ வந்து 10/100. 10/100ன்னு போட்டீங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு வந்து 0.1 வந்துடும். இதுதான் வந்து P யோட வேல்யூ. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், P n plus P is equal, P plus Q is equal to 1. ஸோ இது வந்து 0.9 Q. 1ல மைனஸ் பண்ணா இப்போ ப்ராபபிலிட்டி வந்து அட்லீஸ்ட் ஒன் டிஃபெக்டிவ். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், அட்லீஸ்ட்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 1, அதாவது 1 வரணும், 1க்கு மேலே வரணும். அட்லீஸ்ட் அதாவது 1, குறைஞ்சபட்சம் 1 அட்லீஸ்ட் டிஃபெக்டிவ் முட்டையா இருக்கணும்ன்றாங்க. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம், இது வந்து நீங்க 1ல இருந்து 10 வரைக்கும் கால்குலேட் பண்றதுக்கு பதிலா இது என்ன எழுதலாம், 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஜென்ரலா நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனால இது நீங்க இந்த வந்து எப்படி கால்குலேட் பண்ணலன்னா P of x is equal to 2 plus P of x is equal to 3. அந்த மாதிரி 10 வரைக்கும் போயிட்டு நீங்க வந்து 4 5 6 7 அந்த மாதிரி 10க்கு போகலாம். ஸோ இது வந்து டைம் வேஸ்ட்ன்றதுனால இது பண்ணாம 1 மைனஸ் P of x is equal to 0 போடுறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா என்ன தெரியும், NCR into Q power n minus R. So 10 minus 0 10 into P power
ஆர். ஸோ 0. ஸோ இது ஆல்ரெடி நம்மளுக்கு என்சி 0னா 1, கியூன்றது வந்து 0.9. 0.9 வந்து நான் அப்படியே 9/10ன்றதே எழுதுனேன். ஸோ 9/10 பவர் 10 இன்ட்டு பியோட வேல்யூ வந்து 1, 1 மைனஸ். ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா 10, 1 மைனஸ் 9 பவர் 10 டிவைடட் பை 10 பவர் 10. இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் ஆன்சர். இதர் ஆப்ஷன் வந்து 10 பவர் 10 மைனஸ் 9 பவர் 10 வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி தந்திருப்பாங்க. 10 பவர் 10 மைனஸ் 9 பவர் 10 டிவைடட் பை 10 பவர் 10. நம்ம இந்த பவரை பார்த்தோன்னா டக்குன்னு ஆஹா இந்த ஆப்ஷன்ல பவரை பார்த்தோன்னா இது பெரிய கால்குலேஷனும் சொல்லி பயந்துடக்கூடாது. ஸோ ப்ராபபிலிட்டி பைக்கும் 9/10. ஸோ பவர்ஸ் வர்றதுலாம் வந்து கேஷுவல் தான். ஸோ இந்த சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப அதே மாதிரி ரிலேட்டடா ஒரு சம் பார்ப்போம். இந்த சம் பார்த்துட்டு நோட் பண்ணிக்கிட்டீங்கல்ல. ஸோ இப்போ ஒரு பாக்ஸ்ல வந்து 100 பல்ப் இருக்கு. அதுல வந்து 10 டிஃபெக்டிவ். ஸோ இப்ப நீங்களே சொல்லுங்க. இப்ப எண் என்ன வரும்? எண் வந்து 100. ஸோ வந்து 100 பல்ப்ஸ் இருக்கு. ஓகேவா? சாரி சாரி. ஒரு பாக்ஸ்ல மொத்தமா 100 பல்ப் இருக்கு. அதுல 10 டிஃபெக்டிவ். The probability that out of 5 sample bulbs. ஸோ இதுல இருந்து எண் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அவுட் ஆஃப் 5 சாம்பிள் பல்ப்ஸ். இப்ப நம்ம எண்ணுன்றது வந்து 5 தான். ஓகேவா? இந்த இதுதான் வந்து நம்மளுக்கு எண். ஏன்னா எண்ணுன்றது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். 5 சாம்பிள் பல்ப்ல வந்து எது நெகட்டிவா இல்லைன்றத கேக்குறாங்க. பீன்றது நம்ம லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? பீன்றது வந்து 10/100. கரெக்டா? நம்ம வந்து லாஸ்ட் டைம் போன சம் பார்த்த மாதிரி தான். பீன்றது 10/100. நீங்க 1/10 வச்சுக்கோங்க. அப்ப கியூன்றது என்ன வரும்? 1 மைனஸ் 1/10ன்றது வந்து 9/10. ஓகேவா? இப்ப அவன் என்ன கேட்கலாம்? நன் ஆர் டிஃபெக்டிவ். திருப்பி இந்த கொஸ்டின் வந்து பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கேட்கலாம். இவன் அட்லீஸ்ட் அந்த மாதிரிலாம் கேட்கல. எனக்கு மொத்தம் 0வாவே வரும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி என்சிஆர் ஃபார்முலானா என்சிஆர் 5C0 into Q power n minus R. So 5 minus 0 5 into P power 0. ஓகேவா? இது. ஸோ இதுல என்ன வரும்? 5C0ன்றது 1 into Q வந்து 9/10 whole power 5. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்டூ 1. ஸோ இதுல இருந்து மொத்தம் நம்மளுக்கு என்ன வரும் ஆன்சர்? 9 பவர் 5 டிவைடட் பை 10 பவர் 5. இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஸோ வந்து இந்த சம்ஸ் ரொம்ப ஈஸி தான். பவர்ல எல்லாம் பார்த்தோன்னு கன்ஃபியூஸ் ஆகி போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு சம்மும் பார்ப்போமா? அவ்வளவுதான் கொஸ்டின் எழுதியிருக்கேன். நான் அடுத்த கொஸ்டின் எழுதிடுறேன். நீங்க அது வரைக்கும் வந்து இது பாருங்க. இது வரைக்கும் நடத்தின சம்ஸ் பாருங்க. அதாவது இப்ப இந்த சம்ல வந்து நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்கன்னா ஒரு பாக்ஸ்ல வந்து 100 பேனா இருக்கு. அதுல வந்து 10 இது டிஃபெக்டிவ். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன திருப்பியும் வந்து பி வந்து 10, 10/100. மொத்தம் 100 வந்து இது சேம் வேல்யூஸ் தான். பி வந்து 1/10. ஸோ அதுல இருந்து கியூ வந்து 9/10ன்றதை நம்ம ஆல்ரெடி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா நம் அவுட் ஆஃப் 5 சாம்பிள் பென் இங்கேயுமே வந்து எண் வந்து 5 தான். ஒவ்வொன்றா ட்ரா பண்றாங்க. அட்மோஸ்ட் 1 இஸ் எஃபெக்டிவ். ஸோ இதுல வந்து அட்மோஸ்ட் 1ன்னா என்ன இருக்கணும்? அதாவது அட்லீஸ்ட் தான் குறைஞ்சபட்சம் 1 இதுல இருந்து ஒரு 10, 15 டிஃபெக்டிவா போடலாம். ஆனா அட்மோஸ்ட்னா எனக்கு ஒரு இது பென்னு தான் வந்து அந்த 100 பென்லயே ஒன்னே ஒண்ணுதான் வந்து டிஃபெக்டிவா இருக்கணும். ஸோ அதை எப்படி எழுதலாம்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 1. அதாவது டிஃபெக்டே இல்லாத பெண்ணும் ஒரு டிஃபெக்ட் கம்மியா உள்ள பெண்ணை மட்டும் தான் நம்ம சேர்க்க முடியும்.
ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு ஒன்னு. இது எழுதுறீங்க பாத்தீங்களா, இதுதான் மேட்டர். அட்லீஸ்ட்னா ஒன்னு, இதே அட்மோஸ்ட்னா லெஸ்ஸர் தென், அட்லீஸ்ட்னா ஒண்ணுக்கு மேல. அதாவது அட்லீஸ்ட் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒன்னு இருக்கலாம், இல்ல ரெண்டு இருக்கலாம். அட்மோஸ்ட்னா அதிகபட்சமாவே எனக்கு ஒண்ணுதான் இருக்கணும். அட்மோஸ்ட்னா அதிகபட்சம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப இதை வந்து எப்படி எழுதலாம்னா, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 பிளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. கரெக்டா? இதுதான் நம்மளுக்கு வருது இந்த சம்ல. ஸோ இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எப்படி எழுதலாம்னா, 5 இன்டூ C0 NCR இன்டூ கியூப் பவர் என்ன சொல்லியிருக்கோம், கியூப் பவர் 5 minus 0 5 இன்டூ பி பவர் 0 plus 5 into C1 into cube power, இந்த இடத்துல என்ன வரும், 5 minus 1 4 வரும். அதுக்கப்புறம் P power 1 வரும். ஓகேவா? இது வந்து P power 1. ஸோ 5C0 வந்து 1ன்னு எழுதலாம். Q power 5ன்றது வந்து 9/10 power 5. ஓகேவா? P power 0ன்றது 1 பிளஸ் 5C1ன்றது வந்து என்ன எழுதலாம், 5C1ன்றது வந்து இது 5C0வும் 5C1ம் வந்து சேம்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இது வந்து நம்மளுக்கு 1 தான். ஃபைவ் ஃபேக்டோரியல் divided by 5 minus 1 4 factorial into 1 factorial. 5 factorial வந்து 5 into 4 factorial எழுதுவோம். 4 factorial கட் ஆகி இந்த இடத்துல 5 வரும். ஓகேவா? ஸோ into q power 4 into p. pன்றது வந்து இந்த இடத்துல pன்றது வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல q power 4ன்றது வந்து 9/10ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா 9/10 சப்ஸ்டியூட் பண்ணிட்டா 9/10 to the power 4. கரெக்டா? ஸோ இது இன்னும் எழுதணும்னா நம்மளுக்கு என்ன வரும், 9/10 to the power 5 plus 5 into 1/10 into 9/10 to the power 4. கரெக்டா? இது கேன்சல் பண்ணி 2 ஆயிரும். இப்ப இதுல வந்து இந்த டேர்மை காமனா வெளில எடுத்துக்கிட்டீங்கன்னா 9/10 ஆப்ஷன்ல வந்து இதுதான் ஆன்சரா இருக்கு, அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். பிளஸ் 1/2 இன்டூ 9/10 இன்டூ 10 power 4. இது அப்படியே ஆப்ஷன் ஆன்சர்ல இருக்கு. இன்கேஸ் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருந்தோம்னா 9/10 power 4 காமனா எடுத்துட்டு 9/10 பிளஸ் 1/2ன்னு போட்டு நீங்க ஒரு சப்ஸ்டியூஷன் முடிச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ அட்லீஸ்டும் அட்மோஸ்டும் வந்து ஒரு வித்தியாசம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சம் புரியுதா? ஸோ இந்த சம்ல வந்து 100 பென் தந்திருந்தாங்க, அந்த 10 டிஃபெக்டிவ் பியும் கியூ கால்குலேட் பண்ணிட்டோம். நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து 5. அதுக்கு அடுத்து அட்மோஸ்ட் 1ன்றதுனால பி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 1 போட்டிருப்போம். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். இப்போ அடுத்த சம், இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the mean of the probability distribution of the number of doublets in 4th rows of a pair of dice. அதாவது 2 டைஸை வந்து 4 தடவை உருட்டுறாங்க. அப்ப வந்து எவ்வளவு தடவை வந்து டப்ளெட்ஸ் வரும்? டப்ளெட்ஸ்னா ரெட்டை மாதிரி 1,1 2,2 3,3 4 5 6. எத்தனை தடவை வரும்? மொத்தமாவே எண் வந்து 4 டைம் வந்து த்ரோ பண்றாங்க. அப்ப n is equal to 4. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ டப்ளெட் சக்சஸ் ரேட் வந்து p is equal to 6 டைம்ஸ் வந்து 36 ரோஸ்ல கிடைக்கும். ஸோ இது வந்து 6/36ன்னு சொல்றோம் நம்ம. இது வந்து 1/6ன்னு கூட வச்சுக்கலாம்.
இப்ப அடுத்து வந்து அவங்க என்ன கேக்குறாங்க, மீன். நான் ஆல்ரெடி ஒரு சம்ல என்ன சொன்னேன், மீன் வந்து என்பி ஒன்னும் இல்ல. ஸோ என் இன்டூ பி, இவ்வளவுதான் உங்களுக்கு ஆன்சர். இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா என்ன எப்படி கால்குலேட் பண்ணிருக்கலாம், பி இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்ப இதே மாதிரி நான் இன்னொரு சம் தரேன், ஓகேவா? இப்ப இதே மாதிரி நான் இன்னொரு சம் தரேன். அந்த சம் என்னன்னா, ஆஹ் ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல if the probability, அதாவது probability of getting success, the probability of getting success வந்து 1/4னா, அதுக்கப்புறம் அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3/2. 3/2 என்ன சொல்றாங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சக்சஸ் பியோட வேல்யூ வந்து 1/4, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3/2. மீன் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுல நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இப்போ வந்து பியோட வேல்யூ வந்து 1/4, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து என்பிக்யூ, ஞாபகம் இருக்கா? என்பிக்யூவோட ஸ்கொயர் ரூட், இதுதான் நான் சொல்லியிருந்தேன். இந்த வேல்யூ 3/2. இப்போ வந்து என்பின்றது என்னன்னு கேட்குறாங்க. கியூன்றது 1 - 1/4ன்றது 3/4ன்றது உங்களுக்கு அப்படியே வந்துடும். 1 - பி, இதுதான் வந்து கியூவோட வேல்யூ. அதனால 1 - 1/4 3/4 ஆகுது. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா என் பி கியூ இஸ் ஈக்குவல் டு 9/4. அவன் வந்து என்பியோட வேல்யூ கேட்கலாம், கரெக்டா? மீன் தான் கேட்கலாம். அப்போ இந்த கியூ வந்து 3/4. ஸோ இங்க வந்து டிவைட் பண்ணீங்கன்னா 9/4 divided by 3/4 divided by 3/4. ஸோ என்ன ஆகும், அவன் என்ன கேட்கிறான், மீன் தானே கேட்கிறான். ஓகே, 4ம் 4ம் கேன்சல் ஆகி 3 வந்து 9ல இருந்து 3 டைம்ஸ் போகும். ஸோ உங்களுக்கு என்ன வந்துடும், என்பியோட வேல்யூ வந்து 3. நான் ஒண்ணுமே பண்ணல, இதை திருப்பி பி கண்டுபிடிச்சிட்டேன். என்பி என்னால மல்டிப்ளை பண்றதுக்கு டேரக்டா நம்மளுக்கு பியோட வேல்யூ தெரியும், கியூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு கியூவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம வந்து மீன் வந்து கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேவா? இப்ப அடுத்த சம் பார்க்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் என்னன்னா, ஒரு பைனாமியல் வேரியட், அது வந்து எக்ஸ்ன்னு தந்துட்டாங்க. அதுல வந்து n is equal to 3. அதாவது நம்மளோட ட்ரையல்ஸ் வந்து 3 தந்துட்டாங்க. ஒரு ஃபார்முலா தராங்க, 4 into p of x is equal to 1. ஓகேவா? 4 into p of x is equal to 1 is equal to 4 into p of x is equal to 1 is equal to 3 into p of x is equal to 3. இது எந்த இதுல தந்தாலும் இது ஞாபகத்துக்கு நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். 4 into, so p of x is equal to 1, இதுல இருந்து p யோட வேல்யூ என்னன்றதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். என்ன பண்ணலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணலாம். 4 into p of x is equal to 1, n வந்து 3 தந்துட்டாங்க. ஸோ 3 c1 into q power 3 - 1 2 into p power 1, கரெக்டா? is equal to 3 into x is equal to 3. So 3c3 into q power 3 - 3 0 into p power 3. இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு 3c1ன்றது வந்து என்ன தெரியும் உங்களுக்கு, அதோட வேல்யூ 4 into இதோட வேல்யூ 3 into q square p வந்துருக்கு. ஓகேவா? இதுல வந்து 3c3 வந்து 1, q power 0 1 into p cube, கரெக்டா? ஸோ இந்த 3 கேன்சல் ஆயிரும். இந்த p வந்து ஒரு p யோட கேன்சல் ஆகி இது வந்துடும். ஸோ 4 is equal to 4q square is equal to p square, கரெக்டா? அவன் என்ன கேட்குறான்,
பி வேல்யூ கேட்கலாம். பி வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இதுக்கு என்ன வரும்? பி வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு 2Qன்னு வரும். கரெக்டா? 2Qன்னு வருதா? இப்ப இதை வந்து நம்ம ஆப்ஷன்ல இல்லை. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? P பிளஸ் Q இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ பின்ற இடத்துக்கு பதிலாக 2Q சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 2Q பிளஸ் Q இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப 3Q இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப Q இஸ் ஈக்குவல் டு 1/3. நம்மளுக்கு கொஸ்டின்ல P கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப P என்ன வரும்? P இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/3, 2/3. புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அப்டேன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து P வேல்யூ வந்து 2Qன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கு. P பிளஸ் Q இஸ் ஈக்குவல் டு 1 நம்மளுக்கு தெரியும். 2Q பிளஸ் Q இஸ் ஈக்குவல் டு 1, 3Q இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ Q வந்து கண்டுபிடிச்சிட்டு P யோட வேல்யூ வந்து ஃபைனலாக மைனஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்தா ஆக்சுவலா ரொம்ப ஈஸி, நாம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இன்னொரு சம் பார்ப்போமா? கடைசி ஒரு 2 சம் பார்ப்போம். ஸோ இப்போ இதுல வந்து கொஸ்டின் என்ன தந்திருக்காங்கன்னா அதே மாதிரி n is equal to 4. ஒரு சிமிலரா தான் உங்களுக்கு சம் தரேன் நான், இது புரியறதுக்காக. இதுல வந்து p of x is equal to 0, ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு 16/81ன்றது கொஸ்டின்ல தந்துட்டாங்க. ஓகே, இப்ப p of x is equal to 4னா என்னன்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி என்ன தெரியும்? x is equal to 0னா 4c0 into q power 4 into p power 0, ஓகேவா, is equal to 16/81. 4c0 1, இது 1, q power 4 வந்து 16/81. அப்ப q ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா ஞாபகம் 2 2s 4 4 2s 8 8 2s 16, 2 divided by 3 வந்து 4 times மல்டிப்ளை பண்ணா வந்துடுதா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணி q ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? p of x is equal to 4ன்றது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ p of x is equal to 4ன்றது 4c4 into q for 0 into p power 4, ஓகேவா? நம்மளுக்கு q 2/3னா p is equal to 1 minus 2/3 is equal to 1/3, கரெக்டா? ஸோ p வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். இந்த 4c4 1, q power 0 1, p power 4 1/3 power 4. ஸோ இது வந்து 1/81. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த q கேட்டாலும் நீங்க எழுதிக்கலாம், p கேட்டாலும் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கா போடுறதுக்கு? நம்ம இன்னும் கிளாஸ் முடிய போகுது. நம்ம லாஸ்ட் இன்னொரு சம் பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ ஹோப் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம போட்ட சம்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு ரீகேப் பண்ணலாம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா NCX is equal to n factorial divided by n minus x factorial into x factorial. Binomial distribution நம்ம எப்படி எழுதுவோம்னா NCR x into p power x into q power n minus x. ஸோ அதில் என்னன்றது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸாக இருக்கும், பின்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சக்ஸஸ், கியூன்றது ஃபெயிலியர். ஸோ அந்த வந்து கொஸ்டின் வாசிக்கிறப்ப நம்ம என்னோட வேல்யூ என்னன்னு டிட்டர்மைன் பண்ணணும். அதுக்கப்புறம் பி கியூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட் பார்த்தோம். அப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதோட ஈக்குவேஷன் வந்து n, pன்னு போடுவோம். அதோட மீனோட வேல்யூ வந்து NP. அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் NPQ. ஸோ இது வந்து ஒரு கண்டென்ட், இது ஒரு ஃபார்முலா. அதுக்கடுத்து அதை வச்சு கொஞ்சம் சம்ஸ் பார்த்தோம். நீங்க எல்லா சம்ஸையும் இன்னொரு போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட், அட்மோஸ்ட். அட்லீஸ்ட்ன்றது குறைஞ்சபட்சம் 1, அட்மோஸ்ட்ன்றது அதிகபட்சம் 1. லைக் அது வந்து அட்லீஸ்ட் 2ஆ இருக்கலாம். அட்லீஸ்ட்னா குறைஞ்சபட்சம் 2 இருக்கணும், அட்மோஸ்ட்னா அதிகபட்சமா 2 தான் இருக்கணும். அந்த நம்பர் என்ன வேணா இருக்கலாம். ஸோ அந்த அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் வார்த்தையை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்ப 100 பல்ப்ஸ் இருக்குன்னா என்ன வந்து 100ன்னு போடக்கூடாது. அவுட் ஆஃப் இது என்ன ட்ரையல்ஸ் எடுக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம நம்பர்ன்னு டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இந்த சம்ஸ் தான் நீங்க பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க. என்பியோட வேல்யூ வச்சு சம்ஸ் பார்த்தோம். என்பிக்யூ. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சம் தான். 3 சம் வச்சு இந்த ஃபுல் சாப்டர் வந்து முடிஞ்சிடும். சாரி 3 ஃபார்ம்ல வச்சு இந்த ஃபுல் சாப்டர் முடிஞ்சிடும். ஸோ ஐ ஹோப் இதை வச்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாம இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்பப்போ கேளுங்க. ஓகே.